விசிகவினர் கைப்பற்றிய நிலத்தை அரசு உரிய நடவடிக்கை எடுத்து மீட்டு தருமாறு விவசாயி கோரிக்கை விடுத்துள்ளார். கோவளூர் உடையார் தெருவில் வசித்து வரும் சின்னதுரை விவசாய நிலத்தை 99 வருட குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்யப்பட்டிருந்த நிலையில் விவசாயத்தை சிதைத்து கொட்டகையிட்டு தன்னுடைய பட்டாயிடம் என்று கூறி விசிக கொடியை ஊன்றி அச்சுறுத்திய நபர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. இது சம்பந்தமாக கந்தர்வக்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படும் நிலையில் அரசு உரிய நடவடிக்கை மேற்கொண்டு விவசாய நிலத்தை மீட்டு தருமாறு விவசாயி வேதனையுடன் கோரிக்கை விடுத்துள்ளார். இவர் எங்கள் சித்தப்பா சின்னதுரை. இவர் பேரில் 1988 சுப்பையா செட்டியார்ட்டேருந்து ரெஜிஸ்டர் குத்தகை 99 குத்தகை பத்திரம் எங்கள் சித்தப்பா பேரில் வாங்கிட்டு வந்திருக்கோம். கடந்த 40 வருஷமாக நாங்கள் தான் விவசாயம் பண்ணிக்கிட்டு வரோம். இப்போது ரீசெண்டாக 2-3 வருஷமாக நமச்சிவாயம் அப்படின்றவர் இது ஏன் இடம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ ரீசெண்டாக இப்போ போன 2 வாரத்துக்கு முன்னாடி விசிக கட்சியிலேருந்து ஒரு 4-5 பேர் பாஸ்கர், அப்புறம் கோமாபுரம், வடுகப்பட்டி பாஸ்கர், கோமாபுரம் அப்படின்னு கோமாபுரத்தில் உள்ளவங்க சில பேரை கூட்டிகிட்டு வந்துட்டு இது ஏன் இடம், நான் வாங்கிட்டேன், நமச்சிவாயத்துலேருந்து நான் வாங்கிட்டேன், இது என்னோட இடம் அப்படின்னு சொல்லி கொட்டாய் போட்டிருந்தாங்க. எங்களுக்கு அந்த விஷயம் தெரியல. நாங்கள் அடுத்த நாள் பார்க்குறோம் விவசாயம் பண்ணியிருக்க கொள்ளையில் கொட்டாய் போட்டிருந்தாங்க. நாங்கள் பிரித்து போட்டுட்டோம். அந்த பிரித்ததுக்காக போயிட்டு அவங்க பிசிஆர் கேஸ் வழக்கு கொடுத்து எங்களை கூப்பிட்டு விசாரிச்சிருந்தாங்க. நாங்கள் சொல்லிட்டு வந்த மாதிரி எங்கள் சைடில் உள்ள எல்லா டாக்குமெண்ட்டையும் கொடுத்து இது எங்கள் இடம் தான் சொல்லி அடங்கல் வாங்கிட்டு சொன்னாங்க. அதையும் வாங்கி கொண்டு போய் கொடுத்தோம். அதுக்கான ப்ரூஃப் கொடுத்துட்டோம். அவங்க சரி நான் விசாரிக்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. அடுத்து மறுபடியும் அடுத்த 2 நாள் கழித்து மறுபடியும் கொட்டாயை போட்டு விசிக கொடியை ஊனி இது என்னோடய இடம், நாங்கள் அந்த விஷயம் எங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்தோம் இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு. அப்போ என்ன சொன்னாங்கன்னா இது விடுதலை சிறுத்தை கட்சி கொடி ஊனியிருக்கோம், இதை தாண்டி நீங்கள் எந்த தடுக்க வந்தீங்கன்னா உன் மேரில் வெட்டுவோம், குத்துவோம், கொலை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க. அதையும் தாண்டி நான் இல்லாத நேரத்தில் பிரித்து போட்டேன்னா நான் பிற்படுத்தப்பட்ட சமூகம் என்னை அவதூறாக பேசினேன் அப்படின்னு சொல்லி அவர் பிசிஆர் கேஸ் வழக்கு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி மிரட்டினாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் உயிருக்கு பயந்துட்டு நாங்கள் போயிட்டோம். இதுக்கப்புறம் அதனால தான் எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் விசிகா மேலே ஒரு நல்ல பற்று இருக்குது. ஆனால் இவங்க என்னென்னா அதை தப்பாக பயன்படுத்தி இடத்த அபகரிக்க பார்க்குறாங்க. இதுக்கு எங்களுக்கு ஒரு எத்தனை ஏக்கர் இந்த பகுதியில் நீங்கள் சுமார் இந்த இடம் மட்டும் 1 ஏக்கர் 48 சென்ட் எங்கள் சித்தப்பா சின்னத்துறைன்ற ஒரு பேரில் இருக்குது. இதை நமச்சிவாயம் பாஸ்கர்ன்ற அவங்க 2 பேர் சேர்ந்துக்கிட்டு இந்த இடத்த எடுக்கணும் அப்படின்ற இதில் விசிகாவையும் சேர்த்து வச்சு தப்பான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. இது எங்களுக்கு ஒரு நல்ல இப்போ இது சம்மந்தமாக காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்கீங்களா? அது கொடுத்தோம். புதுக்கோட்டையிலையும் கொடுத்தோம், கந்தர்வக்கோட்டையிலையும் கொடுத்தோம். அவங்க நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எந்த பதிலுமே இருக்க மாட்டேங்குது. நாங்கள் போய் கேட்டால் பொறுமையாக இருங்க எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எதுவுமே செய்ய மாட்றாங்க. இப்போது இது 1 வாரமாக இந்த கொட்டாய் இருக்குது. இந்த விவசாயம் அப்புறம் என்ன ஆகும்னு எங்களுக்கே தெரியலை. அதான் இந்த இடத்த மீட்டு கொடுக்கணும், எங்கள் உயிருக்கு பாதுகாப்பு தரணும். அதுக்காக தான் என் பேர் கேசவன், எங்கள் சித்தப்பா பேர் சின்னத்துறை. அவர் பேரில் தான் இடம் இருக்குது. இப்போ இந்த கொட்டாய் போடையில் நீங்கள் தடுக்க முயற்சி பண்ணீங்களா? முதல் தடவை போட்ட போது எங்களுக்கு தெரியல. நாங்கள் அதனால் 2வது நாள் யாரோ போட்டிருக்காங்க. அந்த நமச்சிவாயன்றவர் ஒவ்வொரு வருஷமும் பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்தார். அவருக்கும் உங்களுக்கு என்ன 3 மாதம் அவர் எங்கள் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. நமச்சிவாயத்துக்கும் உங்களுக்கு என்ன எப்படி அந்த இடம் அவங்க கைக்கு போணுச்சு? அவர் நான் எங்கள் அப்பா முத்துசாமின்றவர் அவங்க நமச்சிவாயத்தோட அப்பா கிட்ட ஒரு வட்டிக்கு பணம் வாங்கியிருக்காரு. அதுக்கு ஒரு ஆதாரமாக ஒரு பெரும் பத்திரத்தை எங்கள் சித்தப்பா பேரில் ரெஜிஸ்டர் பத்திரத்தை அவங்கள்ட்ட கொடுத்துருந்தாங்க. அவ்வளோதான். அதை 3 வருஷம் கழித்து எங்கள் அப்பா ஒரு வட்டியோடு சேர்த்து 88,000 கொடுத்துட்டு அந்த பத்திரத்தை கேட்டிருக்காங்க. அவர் தனி குடும்பம், நமச்சிவாயம் தனி குடும்பம். அவர் என்ன சொன்னார்னா இந்த மாதிரி வீட்டில் தான் இருக்கும், நான் தேடி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சொந்தக்காரங்க தானே, பத்திரம் நம்ம பேரில் தான் இருக்குது அப்படின்றதுனால நாங்களும் பெருசாக எடுத்துக்கலாம். நாங்கள் விவசாயம் வருஷம் விவசாயம் பண்ணிட்டு வந்திருந்தோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் இறந்துட்டார். அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த பத்திரத்தை இவர் தான் எடுத்து வச்சுருந்துருக்காரு எங்களுக்கு தெரியல. நமச்சிவாயன்றவர் எடுத்து வச்சுருந்துட்டு இந்த மாதிரி வேலைகளை பார்த்துட்ருக்காரு. உங்கள் பேர்? என் பேர் கேசவன். எங்கள் சித்தப்பா பேர் சின்னத்துறை. எங்கள் அப்பா பேர் முத்துசாமி.
சொல்லுங்கள் 260 ரூபா சிபிஎஸ்சி காலேஜ் வரப்பு உடச்சது எடுத்துருக்கு அவங்க தான் வச்சு நீங்கள் எடுக்கலாம்